ஹோர்முஸ் நீரிணை இன்று மாலை முதல் முற்றாகவே மூடப்பட்டிருக்கும் என்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, நேற்று பல கப்பல்கள் நீரிணையை கடந்து சென்றன. ஆனால் போர் நிறுத்த நிபந்தனைகள் மீறப்பட்டதன் காரணமாக அமெரிக்கா ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை விலக்கவில்லை. எனவே இன்று மாலை முதல் இந்த முற்றுகை நீக்கப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும். பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் நங்கூரமிட்டுள்ள இடத்திலிருந்து எந்த ஒரு கப்பலும் நகரக்கூடாது என்றும், ஹோர்முஸ் நீரிணையை நெருங்குவது எதிரியுடன் ஒத்துழைப்பதாக கருதப்படும் என்றும், மீறும் கப்பல்கள் குறிவைக்கப்படும் என்றும் நாங்கள் எச்சரிக்கின்றோம் என்று அந்த அறிக்கை தெரிவித்தது. மேலும் அனைத்து கப்பல்களும் அவற்றின் உரிமையாளர்களும் அதிகாரப்பூர்வமான ஈரானிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை அதிகார சபையிடமிருந்தும் சேனல் 16 வழியாகவும் மட்டுமே செய்திகளை பின்பற்ற வேண்டும் என்றும், ஹோர்முஸ் நீரிணை மற்றும் பாரசீக வளைகுடாவில் பயங்கரவாத அமெரிக்க ஜனாதிபதியின் அறிக்கைகளுக்கு நம்பகத்தன்மை இல்லை என்றும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்று அது கூறியுள்ளது. இதேவேளை முன்னதாக ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணித்த இந்திய எண்ணெய் கப்பல் மீது ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த திடீர் அறிவிப்பு மத்திய கிழக்கில் புதிய பதட்டத்தினை உருவாக்கியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.